My dear students, this is 12th physics chapter 1ல example 1.3 பார்க்க போறோம். கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. Two small sized identical equally charged spheres each having mass 1 gram are hanging in equilibrium as shown in the figure. பாருங்க இது போல ஹேங் பண்ணி வச்சிருக்காங்க. ரெண்டு சார்ஜஸ் ரெண்டுமே பாசிட்டிவ் சார்ஜஸ் and equal charges ரெண்டுமே q தான். ஓகேவா? சரி. The length of each string is 10 cm. அதாவது L equal to 10 cm. இங்கேயும் L தான், இதுவும் 10 cm தான். Angle theta is 30 degree. பாருங்க இங்க ஒரு theta இருக்கா 30 degree. பாருங்க இங்க ஒரு theta இருக்கு. அதாவது இந்த வெர்டிகல் கூட இது ஏற்படுத்துற இந்த சார்ஜ் ஏற்படுத்துற ஆங்கிள் வந்து 30 degree. ஓகே. Calculate the magnitude of the charge in each sphere. அதாவது q equal to என்னன்னு கண்டுபிடிக்கணும். இதுதான் क्वेश्चन. புரியுதாப்பா? ஒரு அடிஷனல் இன்ஃபோ கொடுத்துருக்காங்க. அதாவது ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி 10 ms-2. ஓகே. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் இங்கே எழுதிக்கலாம் நம்ம. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மாஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1 கிராம். 1 கிராம் நம்ம அப்படியே வச்சு சம் போட முடியாது. அதை வந்து நம்ம கிலோகிராமுக்கு மாற்றணும். அதாவது 1/1000 கிலோகிராம். ஸோ இதைத்தான் நம்ம எப்படி சொல்லுவோம்னா 1 × 10⁻³ கிலோகிராம். சரி, வேற என்ன கொடுத்துருக்காங்க? லென்த் ஆஃப் ஸ்ட்ரிங் L equal to 10 cm. ஸோ இதை வந்து மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணணும். ஓகேவா? அப்போ 10/100 மீட்டர். ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கட் பண்ணிக்கோங்க. இந்த 10 மேலே கொண்டு போனீங்கன்னா 10⁻−1 மீட்டர். ஓகேவா? அல்லது 0.1 மீட்டர் கூட எழுதிக்கலாம். நான் 10⁻−1 மீட்டர்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? சரி, வேற என்ன கொடுத்துருக்காங்க? ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி 10 ms-2. ஓகே. சரி, ஆங்கிள் தீட்டா 30 டிகிரி. ஸோ எல்லாம் இங்கே எழுதியாச்சு. அவங்க கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷன் மொத்தமே இங்கே கிவன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கலாம். ஓகேவா? சரி, இப்போ இந்த சம்முக்குள்ளே என்ன கேட்டிருக்காங்கன்னா சார்ஜ் எவ்வளோ, இந்த சார்ஜ் எவ்வளோ. ஓகேவா? இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். இங்கே பார்த்தீங்கன்னா ஆங்கிள் தீட்டா. அப்போ ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். அப்போ இதுவும் ஆங்கிள் தீட்டா. இப்போது இந்த பாப் மேலே என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னா டென்ஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஸோ இங்கேயும் டென்ஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஓகேவா? இந்த ஸ்ட்ரிங்கில் என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது? டென்ஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. அப்புறம் இந்த ரெண்டு பாப்க்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இது ஏன்னா இதுவும் ஏ தான். கரெக்டா? ஸோ 2a. ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து 2a. அதாவது r = 2a. ஓகேவா? இங்கே எழுதிக்கலாம் r = 2a. சரி, இப்போ நல்லா கவனிங்க இந்த டயக்ராமு. தீட்டாக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற சைடு என்ன? a. இது வந்து 90 டிகிரி. அப்போ 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது தான் ஹைப்போடென்யூஸ். அது எவ்வளோ? L. ஓகேவா? அப்போது சைன் தீட்டா = ஆப்போசிட் சைட் பை ஹைப்போடென்யூஸ். நான் L இந்த சைடு கொண்டு போயிட்டேன்னா L சைன் தீட்டா = A. அப்போ 2A = நல்லா கவனிங்க, ரெண்டு சைடில் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 2A = 2L சைன் தீட்டா. ஸோ இங்கே எழுதிக்கலாமா? r = 2a, 2a = 2l sin theta. இந்த சம்மில் நமக்கு தேவைப்படுது இது. ஓகேவா? சரி, இப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் இருக்க எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் Fe. ஓகேவா? சரி, Fe = நம்ம என்னன்னு படித்தோம்? k × ரெண்டுத்தினுடைய சார்ஜும் சேம் அண்ட் ஈக்குவல் q × q. அல்லது ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் q² கூட எழுதிக்கலாம் பை r². ஓகே. ஸோ நம்ம இதுக்கு அப்புறம் வரலாம். ஓகேவா? எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் Fன்றது யார்? எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். சரி, நியூட்டன் செகண்ட் லா என்ன சொல்லுதுன்னா F = ma. அதாவது ஃபோர்ஸ் = மாஸ் இன்டூ ஆக்சலரேஷன் படித்தோம் இல்லையா? சப்போஸ் இங்கே வெக்டார் சிம்பிள் கொடுத்தோன்னா இங்கே ஆக்சலரேஷனுக்கு வெக்டார் சிம்பிள் கொடுக்கணும். மாஸுக்கெல்லாம் கொடுக்கக்கூடாது. மாஸ் வந்து ஸ்கேலார் குவான்டிட்டி. ஓகேவா? ஸோ F டோட்டல் அப்படின்னு வரும்போது மாஸ் இன்டூ அந்த டோட்டல் ஆக்சலரேஷன். ஓகேவா? இப்போது இந்த ப்ரீ பாடி டயக்ராம் நல்லா கவனிங்க. எக்ஸ் ஆக்சிஸ்லேயும் டோட்டல் ஆக்சலரேஷன் வந்து 0. அதே போல் ஒய் ஆக்சிஸ்லேயும் டோட்டல் ஆக்சலரேஷன் வந்து 0. பாருங்கள், டி சைன் தீட்டா இதனோட டைரெக்ஷன் வந்து +i கேப். பாருங்கள், இது இந்த பக்கம் போகுது. ஏரோ நல்லா கவனிங்க. அப்போது இது வந்து -i டைரெக்ஷன். அப்போ இதுக்கு மைனஸ் சிம்பிள் வரும். புரியுதாப்பா? அப்போது இவங்க ரெண்டு பேரையும் ஆட் பண்ணால் நமக்கு 0 கிடைக்கணும். அதாவது டி சைன் தீட்டா i கேப். இங்கே மைனஸ் இருக்கிறதுனால இது மைனஸ் சிம்பிள் போட்டுக்கிறேன். -Fe i கேப். இந்த மைனஸ் தான் நான் முன்னாடி எடுத்திருக்கேன், குழம்பிக்காதீங்க. = 0. இப்போ இதை மட்டும் நான் அந்த சைடு கொண்டு போகணுன்னா டி சைன் தீட்டா i கேப் = Fe i கேப். இப்போது இந்த i கேப்போட கோஎஃபிஷியண்ட்டை மட்டும் நான் ஈக்குவேட் பண்ணிக்கிறேன். அதாவது பாருங்கள், i கேப். ஸோ ஈக்குவேட்டிங் கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப்
I cap. அப்போ என்ன கிடைக்கும்? T sin theta equal to Fe, அதாவது எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். ஓகேவா? ஸோ இதை வந்து ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கிறேன். அண்ட் ஆல்சோ இன் ஒய் டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா ஆக்சலரேஷன் ஆஃப் சார்ஜஸ் ஸ்பியர் அங்கேயும் 0 தான். அப்போது ஒய் டைரக்ஷன் பாருங்கள், இது வந்து ப்ளஸ் ஜே கேப், மேல் நோக்கி போகிறது வந்து ப்ளஸ் ஜே கேப், கீழ் நோக்கி போகிறது வந்து மைனஸ் ஜே கேப். ஸோ டி காஸ் தீட்டா ஜே கேப், பட் இது வந்து மைனஸ் வரும், அதாவது மைனஸ் எம்ஜி ஜே கேப். புரியுதாப்பா? ஈக்குவல் டு இங்கேயும் 0 தான், ஏன்னா இங்கே சொல்லியிருக்கோம் பாருங்கள். ஸோ இந்த பீஸ் மட்டும் இந்த பக்கம் கொண்டு வந்தோம்னா டி காஸ் தீட்டா ஜே கேப் ஈக்குவல் டு எம்ஜி ஜே கேப். புரியுதா? சரி, இப்போது ஈக்குவேட்டிங் கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் ஜே கேப் என்ன கிடைக்கும் நமக்கு? டி காஸ் தீட்டா, இங்கே தீட்டா போடல, டி காஸ் தீட்டா ஈக்குவல் டு எம்ஜி. இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு எடுத்துக்கோங்க. இப்போ 1 வந்து 2ஆல் டிவிஷன் பண்ணிக்கோங்க, 1 டிவைடட் பை 2. அப்போ பாருங்கள், லெஃப்ட் ஹேண்ட் சைட் லெஃப்ட் ஹேண்ட் சைட் லெஃப்ட் ஹேண்ட் சைட் லெஃப்ட் ஹேண்ட் சைட் மட்டும் பாருங்கள். இங்கே டி சைன் தீட்டா, இங்கே டி காஸ் தீட்டா, கரெக்டாக? ஸோ டி சைன் தீட்டா பை டி காஸ் தீட்டா. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே எஃப்இ வந்திருக்கு, இங்கே எம்ஜி வந்திருக்கு. எஃப்இ பை எம்ஜி. எஃப்இனா என்னன்னு நான் ஏற்கனவே சொல்லியாச்சு உங்களுக்கு. பாருங்கள், இந்த ரெண்டு பாபுக்கும் நடுவில் இருக்கிற எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் தான் எஃப்இ. ஓகேவா? சரி, இப்போது இந்த டி கேன்சல் பண்ணிக்கலாமா? டி கேன்சல் பண்ணிடலாம். சைன் தீட்டா பை காஸ் தீட்டா என்ன வரும்? டேன் தீட்டா. ஸோ டேன் தீட்டா ஈக்குவல் டு எஃப்இ பை எம்ஜி. ஓகேவா? ஸோ இதை வந்து ஈக்குவேஷன் 3ன்னு எடுத்துக்கிறேன். இப்போது இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? எஃப்இ ஈக்குவல் டு, அதாவது ஃபோர்ஸ் பிட்வீன் த டூ சார்ஜஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு கியூ இன்ட்டு கியூ பை ஆர் ஸ்கொயர். இங்கே வந்து மேக்னிடியூட் மட்டும் எடுத்துருக்கனால நான் வெக்டார் யூஸ் பண்ணல. ஸோ வெறும் மேக்னிடியூட் மட்டும் தான் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கேக்கான வேல்யூ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கே ஈக்குவல் டு 1/4πε0 அண்ட் இதுக்கான வேல்யூ 9 × 10⁹. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. இப்போ இங்கே வாங்க, இது எஃப்இக்கான வேல்யூ, இது ஈக்குவேஷன் நம்பர் 4ன்னு எடுத்துக்கலாமா? இதை எடுத்து நான் எதில் போட போகிறேன்னா ஈக்குவேஷன் நம்பர் 3ல் போட போகிறேன். அதாவது எஃப்இ வந்த இடத்துல இந்த எஃப்இக்கான வேல்யூ எடுத்து நான் போட போகிறேன். ஸோ நல்லா கவனிங்க, டேன் தீட்டா ஈக்குவல் டு எஃப்இக்கு பதிலாக வந்த ஆன்சர் கே இன்ட்டு கியூ ஸ்கொயர்னு போட்டுக்குவா, கியூ ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர். அப்புறம் கீழே ஒரு எம்ஜி இருக்குது பாருங்கள், கீழே ஒரு எம்ஜி இருக்குது, அந்த எம்ஜியை கீழே சேர்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம டேன் தீட்டாக்கான வேல்யூ. ஆனால் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இந்த சார்ஜ் என்னான்னு கண்டுபிடிக்கணும். கரெக்டாக? கியூ என்னான்னு கண்டுபிடிக்கணும். ஸோ நான் கியூ ஸ்கொயரை ஒன் சைட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா கவனிங்க, இந்த ஆர் ஸ்கொயருக்கு பதிலாக ஸ்டார்டிங்லேயே ஒன்று கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். கிவனில் பாருங்கள், ஆருக்கு பதிலாக 2l sin தீட்டா. அப்போ ஆர் ஸ்கொயருக்கு பதிலாக 2l sin தீட்டா ஹோல் ஸ்கொயர். ஓகே, ஈக்குவல் டு கே கியூ ஸ்கொயர். அப்படியே ஈவன் நீங்கள் கே கூட வேல்யூ கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல கே கியூ ஸ்கொயர் எழுதியாச்சு. ஆர் ஸ்கொயருக்கு பதிலாக 2l sin தீட்டா ஹோல் ஸ்கொயர். இது ஏன் எதுக்குன்னு சொல்லிட்டேன் உங்களுக்கு. ஓகேவா? அடுத்து மீதி இருக்கிறது ஒரு எம்ஜி. ஓகேவா? எம் இன்ட்டு ஜி. சரி, இப்போ நான் இதை சைடு மாற்றி எழுதிக்கிறேன் பாருங்கள். கேக்கு பதிலாக வேல்யூ கொடுத்துட்றேன், 9 × 10⁹ இன்ட்டு கியூ ஸ்கொயர் பை 2l sin தீட்டா ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு எம்ஜி ஈக்குவல் டு என்ன? டேன் தீட்டா. ஓகேவா? இப்போ நமக்கு யார் வேணும்? கியூ ஸ்கொயர் வேணும். அப்போ கியூ ஸ்கொயர் இங்கே வச்சுட்டு மீதி எல்லாம் அந்த பக்கம் அனுப்புகிறோம் பாருங்கள். டேன் தீட்டா ஏற்கனவே இருக்குது, கீழே இருந்தவங்களாம் மேலே போயிடுவாங்க. 2l sin தீட்டா ஹோல் ஸ்கொயர் மேலே போயாச்சு, எம்ஜியும் மேலே போயாச்சு, கீழே இருந்தவங்களாம் மேலே போயிட்டாங்க. அப்போ மேலே இருந்தவங்க யார்? 9 × 10⁹ அவர் கீழே வந்துட்டார். இப்போ நமக்கு கியூ தானே வேணும். ஸோ கியூ ஈக்குவல் டு, இதுக்கு ரூட் எடுக்கணும் பாருங்கள். ரெண்டு சைடும் ரூட் எடுத்தோம்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் டேன் தீட்டா இன்ட்டு 2l sin தீட்டா ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு எம்ஜி பை 9 × 10⁹. புரியுதாப்பா? இப்போது இந்த திங்குக்கு மட்டும் ஸ்கொயர் இருக்கனால நான் அது ஸ்கொயர் விட்டு வெளியே எடுத்துருவா. அப்போ கே ஈக்குவல் டு 2l sin தீட்டா வெளியே வந்துடும். இப்போ தீட்டாவுக்கு நான் வேல்யூ கொடுத்துக்கிறேன், 30 டிகிரின்னு பார்த்தோம் இல்லையா? 2l sin 30. ஸோ இதுக்கு மட்டும் நான் ரூட் எடுத்துட்டேன். அதே போல் இந்த 9 கூட நீங்கள் ரூட் எடுக்கலாம்.
9க்கு ரூட் எடுத்திங்கன்னா 3, அதையும் நம்ம வெளியே எடுத்துக்கலாம். புரியுதா? இன்ட்டு மீதி இருக்கிறத ரூட்டுக்குள்ளே அப்படியே வச்சுக்கோங்க. tan தீட்டாக்கு பதிலாக tan 30ன்னு எழுதிக்கோங்க. இன்ட்டு எம்முக்கு பதிலாக, அதாவது மாஸ், இந்த எம் யார்? மாஸுக்கு பதிலாக நான் என்ன போட போகிறேன்? எம்முக்கு பதிலாக 1 × 10⁻³ ஓகேவா? எல்லுக்கு பதிலாக 10⁻⁻1. ஓகே, இதெல்லாம் இங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போது இங்கே எம்முக்கு பதிலாக 1 × 10⁻³ அண்ட் ஜிக்கு பதிலாக ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி, அது என்னன்னு பார்த்தோம்? 10 ms - 2 ஓகேவா? ஸோ இங்கே ஒரு 10 போட்டுக்கோங்க. அது போக கீழே என்ன இருக்குன்னா ஒரு 10⁻9 மட்டும் இருக்குது, அதையும் நம்ம மேலே கொண்டு போயிடலாம். இன்ட்டு 10⁻−9 ஆகிடும். புரியுதாப்பா? சரி, இப்போது இந்த 9க்கு நம்ம ரூட் எடுத்து வெளியே எடுத்து வச்சுருக்கோம். முடிஞ்ச வரைக்கும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். இந்த எல்லுக்கு பதிலாக நான் என்ன வேல்யூ கொடுக்க போகிறேன்னா 10⁻−1 இன்ட்டு sin 30க்கு பதிலாக 1/2, அப்புறம் ஒரு /3 இருக்குது பாருங்கள். ஓகேவா? இந்த 2 கேன்சல் பண்ணிக்கோங்க. இது வந்து 10⁻−1க்கு பதிலாக நீங்கள் ஈவன் 0.1ன்னு கூட போடலாம், ஒன்றும் தப்பில்லை. ஓகேவா? சரி, இப்போது இந்த 10⁻1 நீங்கள் கீழே எடுத்துகிட்டு வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ உள்ளே என்ன இருக்குன்னா tan 30க்கு வேல்யூ கொடுத்துடலாமா? tan 30 1/√3 இன்ட்டு பாருங்கள், இந்த 10னுடைய பவர்ஸ் எல்லாம் சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க. பாருங்கள் என்ன கிடைக்குன்னா, இது ஒரு பவர் இங்கே கட் பண்ணிடலாமா? -2 வரும். அப்போ -2 -9 ரெண்டையும் சேர்த்தா 10⁻−11. ஸோ Q ஈக்குவல் டு இந்த 10⁻−1 கீழே கொண்டு வந்தீங்கன்னா 1/3 × 10 30 ஆகிடும். ஓகேவா? இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1/√3. 1/√3க்கு பதிலாக நீங்கள் வேல்யூ கொடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1.732 × 10⁻−11. ஓகே, ஸோ ஃபர்தராக 1/30 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப், இங்கே இன்னொரு ஸ்தானம் தள்ளி இந்த பாயிண்ட் இங்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா 1/0.1732 இன்ட்டு இதுலேருந்து ஒரு 10⁻1 கிடைக்கும் இல்லையா? இன்ட்டு இருங்க, மேலே வந்து 10⁻−11, அப்போ கீழே இங்கே இன்ட்டு 10⁻1 கிடைக்கும். அதை மேலே கொண்டு போனீங்கன்னா 10⁻−12 வந்துடும். ஓகேவா? ஏன்னா இந்த ரூட் எடுக்கிறதுக்காக நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். 1/30 இன்ட்டு 10⁻−12 மேலே, கீழே வந்து 0.1732. புரியுதாப்பா? ஸோ அதுக்கு மட்டும் நீங்கள் ரூட் எடுத்திங்கன்னா Q ஈக்குவல் டு 1/30 இன்ட்டு 10⁻−6, அதாவது பவரில் பாதி குறைச்சிடுங்க, இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1/0.1732. ஸோ இந்த பார்ட்டுக்கு மட்டும் நீங்கள் லாக் எடுத்துக்கோங்க, யூஸ் லாக். ஸோ இதுக்கு மட்டும் நீங்கள் லாக் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சிம்பிளிஃபை பண்ணி நீங்கள் ஆன்சர் எடுக்கும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா ஃபைனலாக Q ஈக்குவல் டு 8.01 இன்ட்டு 10⁻−8 கூலும் அப்படின்னு கிடைக்கும். இப்போ இதையும் ஒரு ஸ்தானம் தள்ளி இந்த பக்கம் டெசிமல் எடுத்திங்கன்னா Q ஈக்குவல் டு 80.1 இன்ட்டு இன்னொரு 10⁻−1 இன்ட்டு 10⁻−8 கூலும். ஸோ Q ஈக்குவல் டு இந்த ரெண்டு பவரை ஆட் பண்ணிட்டோம்னா 80.1 இன்ட்டு 10⁻−9 கூலும்னு கிடைக்கும். இந்த 10⁻−9க்கு பதிலாக நேனோன்ற வார்த்தையை யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ Q ஈக்குவல் டு 80.1 நேனோ கூலும். ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சராக புக்கில் கொடுத்துருக்காங்க. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.